நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் தே யூடியூப் சேனல் சிட் அண்ட் இந்த செட். எஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு ட்ரெயின் அ டாக் பார்ட் 1. போன தடவை பார்த்தது இன்ட்ரோடக்ஷன், இது பார்ட் 1. ஜம்ப், ஒன்னதான் சொல்கிறேன், ஜம்ப். சூப்பர் அன்பு, வெரி குட். வெயிட் பண்ணு வச்சிடுறேன். இங்கே வா அன்பு, இங்கே வா, அதை எடுக்காது, இங்கே வா, இது கொடுக்குறேன். ஜம்ப் அன்பு, ஹஜேக். சூப்பர் அன்பு, வெரி குட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிட் ட்ரைனிங். அதை எப்படி பண்ணணும்னு கற்றுத்தரோம் உங்களுக்கு கைஸ். அதுக்கு உங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு ஒரு நாய் வேணும் உங்களுக்கு, ஸ்ட்ரீட் டாக். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரீட் டாக் செக்மெண்ட். ஜம்ப் அன்பு, ஹஜேக். என்ன நீ இது வெயிட் பண்ணு, பேக்கெட்டில் வைக்கிறேன். அந்த பேக்கெட்டில் வச்சுட்டு அன்பு, சரியா? ஜம்ப், ஹஜேக். வெரி குட். ஹஜேக். ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. பாருங்க, ஜம்ப் அன்பு, ஹஜேக் அன்பு. எவ்வளோ தூக்கி வச்சுக்கோ. தரேன். இதுதான் அன்பு. இப்போ பாருங்க, சிட் ட்ரைனிங் பார்க்குறீங்களா? சிட் ட்ரைனிங், சிட் அன்பு. சிட்டு சொன்னேன், சிட் சொன்னடா. இங்கே வந்து உட்காரு, அப்போதான் தெரியும். இங்கே வா, சிட் அன்பு. வெரி குட். ஜம்ப் இல்லை, சிட்டுனா ஜம்ப் பண்ணுது பார்த்தீங்களா? சிட் அன்பு. இது ரிவார்ட் பேஸ்ட் ட்ரைனிங்னு போன தடவை சொல்லியிருப்பேன். ஜம்ப் பண்ணி ஹேண்ட் செக் பண்ணு. கேட்ச் பண்றியா? கேட்ச். சரி, அதுக்கு உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் பொருள் என்னன்னா நாய் வேணும். அதுதான் சொன்ன பேச்சு கேட்குற செல்லக்குட்டி வேணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ வந்து உங்கள் நாய் வந்து உங்கள் காலை தொட விட்டுச்சுன்னா அந்த நாய்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ரொம்ப நாள் அதுக்கிட்ட இருந்த ஒரு விஷயம். திடீர்னு யாராவது தொட்டால் பிடிக்காது நாய்க்கு. அது உங்களை தொட விட்டா, இப்போ பாருங்க, நான் இங்கே வா அன்பு, அது வாழ பாருங்க. சிட் அன்பு. எடுத்துக்கோ. அது வால் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணும் போது ஆடணும். ஜம்ப், ஹஜேக். வெரி குட். ஜம்ப், ஜம்ப் அன்பு, ஜம்ப். ஏன் மேலே வைக்கிது? இது வந்து ஜம்ப் ட்ரைனிங். சிட் அன்பு. அன்பு, கேட்ச் இட். இந்த ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டு சிட் ட்ரைனிங் என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறேன். சிட்டுனா நம்ம நாய்க்கு நம்மள மாதிரி அறிவுலாம் இல்லை. இப்போ கையில் வச்சா பிடிங்கலாம் சாப்பிடாது, ஏன்னா செல்லக்குட்டி வேணுமாடா. அதுக்கு வந்து அறிவுலாம் கிடையாது. ஸோ வந்து நான் வந்து வாங்கினது 2 நாயாக வாங்கினேன். அந்த வீடியோஸில் நான் வந்து இட்ஸ் மை ஸ்கூலில் கற்றுக்கிட்டு இருக்கு, இட்ஸ் மை சைல்ட்ஹுட் டாக் ஃப்ரெண்டுன்னு அது ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். இந்த டாக் வந்து கம்ப்ளீட்லி ஸ்ட்ரீட் டாக். பார்த்துக்கோங்க. வேடான்னு உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, தலையை தூக்கி காட்டு. ஸ்ட்ரீட் டாக் தான், பார்த்துக்கிட்டிங்களா? இந்த டாக் வந்து ரொம்ப ஒரு நல்ல நாள். பாருங்க, ஹேண்ட் ஷேக். இது வந்து சிட் ஹேண்ட் ஷேக். இதை தான் நீங்கள் எல்லோரும் கற்று தரணும். வா அப்படியே ஜம்ப் பண்ணு, ஜம்ப். வெரி குட். பார்த்தீங்களா? இப்படி வா. இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணணுன்னா உங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு காலரு, செயின், அதெல்லாம் உங்களுக்கு தேவை. இப்போதைக்கு சிட் ஸ்டாண்ட் கற்றுக் கொடுக்கணும்னா இப்போ என் கையில் எதுவும் இல்லை. அன்பு, சிட் அன்பு. இதுக்கு பேர் சிட் ட்ரைனிங். இந்த மாதிரி சிட் ட்ரைனிங் நீங்கள் சொல்லித்தரணுன்னா ஹேண்ட் செயின் கற்று தரணும். எல்லாத்தையும் பார்ட் 2ல் சொல்கிறேன். இது பார்ட் 1னால சும்மா அப்படி சொல்லித்தரேன், ஓகே? அப்புறம் இந்த நீங்கள் கற்று தரக்கூடாத ட்ரைனிங் வந்து ஜம்ப் அன்பு. ஸோ வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணுற ட்ரைனிங்கை கற்று தராதிங்க சின்ன பசங்க. இப்போ எனக்கு வெறும் 14 இயர்ஸ் தான் ஆகுது. ட்ரைனிங் தரணும்னா 12 இயர்ஸ் இல்லைனா 10 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் ட்ரைனிங் நீங்கள் தரணும். இல்லை தராதிங்க, விட்டுருங்க. ஏன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே ஜம்ப் ட்ரைனிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஹைட்டு பத்தாது, தூக்கி தலை மேலே வைக்கும் காலை. ஸோ அதுக்கு மோஸ்ட்லி தண்ணி வந்து அது குடிக்கல 24 மணி நேரம் வச்சுருக்கணும் அது இதில். ஏன்னா நாய் ட்ரைனிங் எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு இருங்க, நான் போய் காட்டுறேன். இப்போ வந்து தண்ணி தான் குடிக்கும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நாய் ட்ரெயின் பண்ணணுன்னா இந்த மாதிரி எல்லா இடமும் க்ளீனாக ஒன்றுமே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கு தலைவன். ஏன்ஷியன் பெயிண்டில் மழை தண்ணி தான், அது சும்மா சேர்ந்தோன்னா அது போய் குடிச்சிடுச்சு.
இந்த மாதிரி ஃபுல்லாக இடம் வந்து எம்டியாக இருந்தால் தான் உங்கள் நாயை வந்து பர்ஃபெக்டாக வளர்க்க முடியும் ட்ரைனிங் கொடுத்து. அது தொட்டுட்டு கை கழுவிடுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து கை கழுவிடுங்க. ஏன் அப்படியே வாயில் வச்சா கேன்சர் வரைக்கும் உங்களை கொண்டு போவோம். அவேர்னஸ். ஓகே.